பிள்ளையே, ஒரு சில விஷயத்தை உன்னிடம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன். யார் யார் எல்லாம் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லும்படி நீங்கள் நடந்து கொள்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாட்களும் சந்தோஷமாக மாறப்போகிறது. சில தங்கப்பிள்ளைகள் யோசிக்கலாம், தினமும் கேட்கிட்டு கொண்டுதான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எந்த விஷயமும் நடக்கவில்லையே என்று மனவிரக்தி அடையலாம். ஆனால் பல நாட்களாக உன்னுடைய சோதனை காலம் இன்று முடிவடைய போகிறது. என் தங்கப்பிள்ளையே, ஒவ்வொரு நாட்களும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு தங்கப்பிள்ளைகளும் உறவுகள் பேசவில்லை என்று மனவிரக்தி அடைந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய வாழ்க்கை நரகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்ய இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வருவதாக முடிவு செய்து விட்டேன். சில தங்கப்பிள்ளைகளின் இல்லத்தில் இன்னும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் செல்லவில்லை. காரணம், அவர்கள் என்னை அழைக்கவில்லை. எப்படி என்னை அழைக்க வேண்டும், எப்படி என்னை முறைவழியாக வழிபாடு செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் உனக்கு தெரிவிக்கப் போகிறேன். இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கை மாறுகிறது. கஷ்டத்தில் விடுபடுகிறாய், கடன் பிரச்சனையில் இருந்து விடுபடுகிறாய். ஒவ்வொரு நேரமும் மாற்றும் மகிழ்ச்சியும் உனக்கு உண்டாக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இன்று என் தங்க பிள்ளையை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன். மாற்றம் நிகழ வேண்டும், மகிழ்ச்சிகள் கிடைக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் நிலையான சந்தோஷம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று என் தங்க பிள்ளை அதையே நினைத்து நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நிலையான சந்தோஷமும் நிரந்தர வாழ்க்கையும் நமக்கு எப்பொழுது கிடைக்கிறது தெரியுமா? எதையும் ஆசைப்படாமல் அனைத்தும் நம் தாய் இருக்கிறார்கள், அனைத்தும் என் தாய் பார்த்து கொள்ள போகிறார்கள். ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு நேரமும் என் வாழ்க்கை மாறப்போகிறது, என் வாழ்க்கை உயரப்போகிறது, எனக்கு என்ன கவலை இருக்கிறது என்று என் தங்க பிள்ளை அதிகமாக யோசிக்கும் பொழுதுதான் அது நடக்கிறது. ஆனால் இது நடந்து விடுமோ, அது நடந்து விடுமோ, அது நடக்காதோ, இது நடக்காதோ, என் வாழ்க்கையில் இந்த விஷயம் கிடைக்காதோ என்று அப்படியே புலம்பிக் கொண்டிருந்தால் நீ என்ன மனதால நினைத்து சில விஷயத்தை செய்கிறாயோ அதுதான் உனக்கு கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெளிவுபடுத்துகிறேன். வாழ்க்கையில் அதிகமாக குழப்பங்கள் இருக்கிறது. இந்த குழப்பமானது ஒரு சில தெரியாத நபர் மூலியமாக தான் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில தங்க பிள்ளைகள் தெரிந்தவர்கள் மூலியமாக ஏற்பட்டாலும் உடனே சில நபரை நம்புவது, இதுதான் என் தங்க பிள்ளையிடம் அதிகமான பிரச்சனை இருக்கிறது. ஏற்கனவே உனக்கு சொல்லி இருந்தேன், தங்க பிள்ளையே, இந்த நாணயத்தை வாங்கி உன் இல்லத்தில் நான் சொல்லும் முறையில் வழிபடு. நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், எதிரிகள் யார், இந்த பிரச்சனைக்கு யார் காரணம், இந்த பிரச்சனை எப்படி சரியாகும் என்று அனைத்தையும் உனக்கு தெரிய வைக்கிறேன், புரிய வைக்கிறேன் என்று என் தங்க பிள்ளைக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னும் கடுகளவு கூட என் தங்க பிள்ளை இன்னும் இந்த நாணயத்தை வாங்கி வழிபடவில்லை. தங்க பிள்ளையே, உன்னுடைய உயிரை காப்பாற்றுவதும் உன் உலகத்தை ஒவ்வொரு நிமிடமும் நீ வாழக்கூடிய விஷயங்களை காப்பாற்றுவதும் உனக்கு என்ன தேவைகளோ அதை நான் உன் இல்லத்திற்கு வந்து செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். உனக்கு உறவுகள் இருந்தும் செய்யக்கூடிய நபர் கடுகளவு கூட கிடையாது. ஆனால் செய்கிறேன் என்று ஏமாற்றக்கூடிய அந்த வார்த்தைகளை நினைத்து நினைத்து அவர்களுக்கு நீ உன் இல்லத்தில் இல்லாத பொழுது கூட கடன் வாங்கி செலவு செய்கிறாய். ஆனால் அவர்களோ அந்த நன்றி விசுவாசம் கடுகளவு கூட இல்லாமல் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் இதை நான் உனக்கு புரிய வைத்தேன், தெரிய வைத்தேன். ஆனால் என் பேச்சை நீ கேட்க மறுத்துவிட்டாய். மறுத்தாலும் பரவாயில்லை, உன்னை காப்பது என் கடமை. என் தங்க பிள்ளையே, இன்னும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை சரிவர செய்யாமல் உன்னுடைய கடமைகளை நீ சரிவர செய்ய வேண்டும். மனக்குழப்பங்கள் உனக்கு அதிகமாக தான் இருக்கிறது, அது நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த மனக்குழப்பம் எப்படி உனக்கு சரியாகும்? என் தாய் இருக்கிறார்கள். இந்த நாணயத்தை வாங்கி ஓம் வரம் தரும் வாராகியே நமக, ஓம் வரம் தரும் வாராகியே நமக, ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று 108 முறை சொல்லும் பொழுது அது என் தாய் சரி செய்து கொடுக்கிறார்கள் என்று எனக்கு சத்திய வாக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று என் தங்க பிள்ளை உண்மையாக ஆத்மார்த்தமாக நினைத்து இந்த தொலைபேசியின் மூலமாக அந்த நாணயத்தை வாங்கி பயன்பட செய்ய வேண்டும். அப்படி நீ செய்யும் பொழுது நீ நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக இந்த தாய் உனக்காக செய்து கொடுப்பேன். ஆனால் என் தங்க பிள்ளையே, மாற்றம் நிகழ வேண்டும் என்றால், மகிழ்ச்சிகள் கிடைக்க வேண்டும் என்றால் சில சோதனைகளும் வேதனைகளையும் சகித்துதான் ஆக வேண்டும். ஏன் தெரியுமா?
உன்னுடன் இருக்கக்கூடிய மனிதர்களை காட்டி கொடுக்கும் பொழுது நல்ல காலத்தில் காட்டி கொடுக்க முடியாது. கஷ்ட காலத்திலும் சோதனை காலத்திலும் வேதனை காலத்திலும் மட்டுமே நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், எதிரிகள் யார், துரோகிகள் யார் என்று காட்டி கொடுக்க முடியும். ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளாமல், எனக்கு கஷ்டம் வந்து விட்டது, என் வாழ்க்கையை என்னால் வாழ முடியவில்லை, எனக்கு நிரந்தரம் சந்தோஷம் கிடைக்கவில்லை, எனக்கு நிலையான சந்தோஷம் வேண்டும் என்று சந்தோஷத்தை தேடி செல்லும்போதுதான் உனக்கு பல பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரே முறை கடைபிடி. என் தாய் இருக்கிறார்கள், இந்த நாணயத்தை வாங்கி வழிபட சொல்லியிருக்கிறார்கள், நான் அப்படியே வழிபாடு செய்வேன், என் வாழ்க்கை மாறப்போகிறது, என் வாழ்க்கையில் நான் நினைத்த வேண்டுதல் வேலையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது உறவு பிரச்சனையாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது அனைத்துமே என் தாய் எனக்காக கொடுப்பார்கள், எனக்கு அது நடக்கப் போகிறது என்று ஆத்மார்த்தமாக நான் சொல்லக்கூடிய முறையில் அந்த 108 முறை என்னுடைய நாமத்தை இந்த நாணயம் வலது கையில் வைத்துக்கொண்டு உன் வேண்டுதலை மனதார ஆத்மார்த்தமாக நினைத்து கொண்டு ஓம் வரம் தரும் வாராகியே என்று 108 முறை சொல்லும் பொழுது உனக்குண்டான விஷயங்கள் சொல்லி முடித்த உடனே நடக்க தொடங்கி விடுகிறது. இதுதான் இந்த தாயின் அருளும் ஆசியும். ஆனால் இதை நீ புரிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு நேரமும் அழுது கொண்டிருக்கிறாய். எதற்காக அழுகிறாய்? உனக்காக செய்து கொடுக்க இந்த அன்னை வாராகி இருக்கிறேன். உனக்கு வரத்தை கொடுக்கதான் இந்த வரம் தரும் வாராகி நாணயமானது உன் இல்லத்திற்கு வருகிறது. உனக்கு பிரச்சனையிலிருந்து காப்பாற்றவும், செய்வனையில் இருந்து காப்பாற்றவும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னை உன் இல்லத்திற்கு வரவேற்க நீ தயாராக இருந்தால்தான் நிச்சயமாக உன்னை நான் காப்பாற்ற முடியும். யார் என்னை முழுமையாக நம்பி நான் காப்பாற்றுவேன், அவர்களை கரை சேர்ப்பேன், என் தாய் இருக்கும் பொழுது எனக்கென்ன கவலை இருக்கிறது என்று என் தங்கப்பிள்ளை தைரியம், இந்த தைரியமே உன் வாழ்க்கையை உயர்நிலை அடையச் செய்கிறது. தைரியம் இருந்தால்தான் நாம் கடவுளையே காண்பிக்க முடியும். ஆனால் கடவுளை காண்பித்தும் மனதில் பயமும், அதே போல் எந்த ஒரு விஷயமும் இயலாமை புரியாமை இருந்தால் நானே நேரடியாக வந்தாலும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது புரிகிறதா? உனக்கு ஏன் தைரியம் வர வேண்டும், துணிச்சல் வர வேண்டும்? இது வந்தால்தான் என்னை நீ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்ய முடியும். அதனால் நம்பிக்கை இருந்தால்தான் தைரியம் இருக்கும். தைரியம் இருக்கக்கூடிய இடத்தில் நடக்கும் என்ற நம்பிக்கை வந்துவிடும். அது சர்வசாதாரணமாக சுலபமாக கிடைத்துவிடும். ஆனால் உள்ளுக்குள் பயத்தை கொண்டு நம் உறவு வராதோ, நம் உறவு பேசாதோ, நம் தாய் சொன்னது நடக்குமோ, ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று சொன்னால் நம்முடைய வேண்டுதல் கிடைக்குமோ, நடக்குமோ என்ற அச்சம், பயத்தை நீ தூக்கி எறிந்தால்தான் எந்த நல்லதுமே இனிமேல் நடக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளை ஒவ்வொருவருக்கும் தெரியப்படுத்துவது இந்த தாயின் கடமையாகும். என்ன என் தங்க பிள்ளையே, தைரியமாக இருப்பாயா? தைரியமாக இருப்பேன் என்றால் கேட்கக்கூடிய இந்த அருள்வாக்கை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். என்ன அனுப்பி வைக்க வேண்டும்? தாயே, நான் தைரியமாக இனிமேல் இருக்கப் போகிறேன், தைரியமாக இருக்கப் போகிறேன் என்று எனக்காக 3 முறை தைரியம் தைரியம் என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வையுங்கள். பிறகு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? கூடிய விரைவில் செங்கல்பட்டு ஊரில் இந்த வரம் தரும் வாராகி திருத்தலமானது அமைந்துள்ளது. இன்னும் 1 மாத காலகட்டத்தில் கூடிய விரைவில் அதுவும் கும்பாபிஷேகம் வரம் தரும் வாராகி திருத்தலத்திற்கு நடைபெற உள்ளது. அதனால் என் தங்க பிள்ளைகளும் அனைவரும் தயாராக இருங்கள். கூடிய விரைவில் இந்த இடத்தையும் அந்த கோவிலையும் இந்த யூடியூபின் மூலமாக உங்களுக்கு பதிவிட போகிறேன். அம்மன் அருள் நீங்கள் பெற வேண்டும். முதலில் என்னுடைய தங்க பிள்ளைகள் என்னை தேடி வர வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. கூடிய விரைவில் அந்த இடத்தை வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள். தங்க பிள்ளைகளா, ஃபர்ஸ்ட் அம்பாளுடைய நாணயம் சின்ன சைஸ்ல வந்தது. சின்ன சைஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி காலச்சக்கரம் போட்டிருக்கோம். அம்பாள் 8 கரங்களோட வராங்க. உங்க பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள், வெற்றி, வேலை வாய்ப்பு
குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமெண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.